இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எல்லாமே வந்துட்டு காதில் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து மாட்டிட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கோம். பட் அதோட விளைவு என்னன்றது வந்து நம்மளுக்கு வந்து தெரியறதில்ல. ஓகே, ப்ளூடூத் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறதுனால ரயில்வே நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியருக்கு வந்து அது அவங்க மேலே வந்து அந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட் பாஸ் ஆகி அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அக்கா வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அக்கா சொல்கிறது வந்து ஒரு வாட்ஸ்அப் உருட்டு. ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ணுறதுனால நகரக்கூடிய ஒரு வோல்டேஜ். அதே இந்த இஎம் வேவ் அப்படின்றது இது வந்து ஜஸ்ட் ஒரு வேவ் மாதிரி பரவக்கூடியது, ஒரு கண்டினியூஷன் வந்து அதில் இருக்காது. ஸோ அப்படின்றப்போ இந்த இஎம் வேவ் அந்த ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து அட்ராக்ட் ஆகி வரப்போகிறது கிடையாது. அதே மாதிரி இந்த வீடியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இதில் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்லாம் அவர் பயன்படுத்தலை. ஜஸ்ட் அவர் மேலே அந்த ஒயர் அருந்து விழுந்ததுனால தான் அவர் மேலே ஷாக் அடிச்சது. இதை சிம்பிளாக கூகுளில் சர்ச் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாமல் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். 1,88,000 ஷேரா? நான் போட்ட வீடியோக்கே அவ்வளோ வரலையாடா. பாவம் பண்ணிட்டடா, பாவம் 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 பண்ணி